தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு. சென்னையில் திமுக கூட்டணி கட்சிகள் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் சிலர் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. ஆவினில் வேலை வாங்கித் தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது டெல்லி சிபிஐ. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக கியானிஷ்குமார் நியமனம். தேர்வு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு செய்த பிரதமர் தலைமையிலான குழு. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் அறிவிப்பு. தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய ரகசியம் தன்னிடம் இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு விரைவில் தொண்டர் ஒருவர் வருவார் என்றும் உறுதி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் நடப்பதில்லை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு ஹரிபிரந்தாமன் குற்றச்சாட்டு. சீமானின் முதன் மனைவியா விஜயலட்சுமி என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக 12 வாரங்களில் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. மதுரை திருச்சியில் பிரம்மாண்டமாக அமைய உள்ள டைடல் பூங்காக்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆந்திராவில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பால் 2 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் காய்ச்சல் பரவலை கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவு. தாது மணல் கொள்ளை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் நிறுவனங்களுக்கு 5832 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கும் செல்லும் என்றும் தீர்ப்பு. தஞ்சையில் 14 வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து 3 நாட்கள் பாலியல் வன்கொடுமை. இளைஞரும் ஏமாற்றிய காதலனும் கைது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவம். காவல் நிலைய ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். மானாமதுரை அருகே பட்டியலின மாணவர் வெட்டப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய அதிகாரிகள் ஆய்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரிடமும் விசாரணை. கோவையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிந்து விபத்து. மூச்சு திணறல் ஏற்பட்டு இளைஞர் உயிரிழப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சரை நாளை தேர்வு செய்கிறது பாஜக. ராம்லீலா மைதானத்தில் நாளை மறுதினம் பதவியேற்பு விழாவை நடத்த ஏற்பாடு. திருப்பதியில் சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி தொடக்கம். அனைத்து நாடுகளிலும் ஏழுமலையான் கோவில் அமைக்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தை. தொடர்வது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேபோல கருத்து தெரிவித்துள்ள திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் கனிமொழி, ஒரு மொழியை விரும்பி படிப்பதற்கும் திணிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை மத்திய அரசு உணர வேண்டும் என்று கூறியுள்ளார். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது. நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்று எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சிச்சுவேஷனையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு மொழி திணிப்பு என்று வரும்பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம்.
அதை தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழியை ஒரு சாய்ஸா எடுத்து படிக்கிறதுக்கும், மொழியை திணிக்கப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதை படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று மாலை 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரை ஆற்றவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கவில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாய்மொழிகளை பேணி காப்பதில் பிரதமர் மோடி உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். I respect all the language. This NEP envisioned by Honorable Prime Minister Modi is giving emphasis to mother tongue. हम तो काशी तमिल we are organizing काशी तमिल संगमम to encourage the Tamil civilization, Tamil culture and Tamil language. Tamil is one among the oldest language of our civilization. மொழிக் கொள்கை விவகாரத்தில் சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார். What is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்ததாக குற்றம் சாட்டி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் நெல்லையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை விடுவிக்க வலியுறுத்தியும் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கல்வியை சந்தைக்கு உள்ளாக்குவது, வணிக மையத்தை மேம்படுத்துவது, தனியார் மையத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையில் இன்னைக்கு கல்விசார் பணிகளை, மாநில உரிமைகளை பறிப்பதற்கான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. இத்தகைய செயல்களை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு ஏற்றுக்கொண்டு மக்களிடம் நாடகமாடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வடசரவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில்தான் தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுவதாக விமர்சித்தார். புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இல்லம் தேடி கல்வியே அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? தற்போதுள்ள தமிழக கல்விக் கொள்கையிலேயே தமிழர்களின் வரலாறு இல்லை எனவும் சீமான் தெரிவித்தார். உனக்கு வல்லபாய் பட்டேல தான் கற்பிக்க வருவேன். எங்க பாட்டன் வாவுசி ஒருத்தருக்கான் பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலைக்கு. விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா எங்க பாட்டனுக்கு சம்பந்தம் இருக்கு. சொத்தம்பட்டை வித்து செலவு பண்ணா தமிழர்களின் வரலாற்றை யாரும் கற்பிப்பதில்லை எனவும் சீமான் விமர்சித்தார். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆவினில் தனது உறவினருக்கு மேலாளர் பணி வாங்கி தருவதாக கூறி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, அவரது நெருங்கிய நண்பரான அதிமுக ஒன்றிய செயலாளர் விஜய நல்லதம்பி ஆகியோர் 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றியதாக விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் காவல் நிலையத்தில் ரவீந்திரன் புகார் அளித்திருந்த நிலையில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயின் சென்னை மண்டல தலைமை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி உட்பட 3 பேர் மீது டெல்லியில் உள்ள சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரான கிருஷ்ணே குமார் சிங் விசாரிப்பார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தியின் எதிர்ப்பையும் மீறி புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக கியானேஷ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவேறும் நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் ஆணையராக உள்ள கியானேஷ் குமாரை புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக கியானேஷ் குமார் நாளை பதவியேற்க உள்ளார். கேரளாவில் இருந்து 1988ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட கியானேஷ் குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். அமித்ஷா நிர்வகித்து வந்த கூட்டுறவுத் துறையின் செயலாளராக பணியாற்றிய பின் கியானேஷ் குமார் ஓய்வு பெற்றார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக கியானேஷ் குமார் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவில் இருந்து 1989ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார்.